இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உயர்கல்விக்கு நோக்கி, அதாவது நீங்கள் காலேஜில் சேர போகிற இந்த அட்மிஷன் சீசனுங்க. ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் யூஜியோ, பிஜியோ, டிப்ளமோ ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் காலேஜில் இப்போதைக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அட்மிஷனுக்கான டைம் வந்துச்சு அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு காலேஜில் சேர போகிறீங்கன்னா, அந்த காலேஜில் என்னென்ன விஷயங்களை மேண்டட்டரியாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேரக்கூடிய கோர்ஸ் யூஜியோ, பிஜியோ, டிப்ளமோ, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, அந்த கோர்ஸ் சேர போகிறீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை செட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேண்டட்டரியாக பார்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 9 செட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா ஓகே. ரெண்டாவது, தியரியை நம்மளே படிச்சிக்கலாம். புக்லேயும் படிச்சிக்கலாம், லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ஏஐயும் டீச் பண்ணும். அது இல்லாமல் யூடியூப் வீடியோஸை பார்த்து கூட நம்மளால் படிச்சிக்க முடியும். ஆனால் லேபார்ட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் யூடியூப்பில் பார்த்துக்க முடியும், கற்றுக்க முடியும். ஆனால் உங்களால் செஞ்சு பார்க்குற அனுபவம் கிடைக்காதுங்க. ஸோ ஆஸ் பர் சிலபஸில் உங்களுக்கு தேவையான லேபார்ட்டரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே சஃபிஷியண்ட்டாக அந்த காலேஜில் இருக்கா, சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத, அது ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, இப்போது எல்லா கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து மேண்டட்டரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குதா, அது இல்லாமல் ஐவிக்கு வந்து உங்களால் ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக எல்லாருமே நீங்கள் போய் இண்டஸ்ட்ரியை கொண்டு போய்ட்டு நீங்கள் இங்கே தான் வேலை செய்ய போகிறீங்க, இந்த வேலை தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நாலாவது, ரொம்ப 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 முக்கியமானது, நம்ம எல்லாருமே படிக்க போகிறது ஒரு தேவைக்காக யூஜியோ பிஜியோ பண்ணுறது எதுக்காகனா ஜாபுக்காக தான், பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணி தராங்களா, அதுவும் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கான ஸ்ட்ரீம்லேயே கோர்லேயே வேலை வாங்கி தராங்களா, இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேலை வாங்கி தரது வேறு ஸ்ட்ரீமாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது ஒரு என்ஷூர் பண்ணிக்கங்க. பிளேஸ்மெண்ட்டை என்ஷூர் பண்ணிக்கங்க. நீங்கள் படித்த கோர்லேயே அவங்க வேலை வாங்கி தராங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, இது 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சஸ் முடிச்சுட்டு வெளியில் போயிருப்பாங்க இல்லைங்களா, அலுமினி, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அலுமினியை காண்டாக்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டை என்ஷூர் பண்ணிக்கிட்டு, பிளேஸ்மெண்ட் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை தான் வாங்கி தராங்களா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு, அலுமினி கிட்ட ஒரு ரெஃபரன்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜை வந்து நீங்கள் யூஜியோ பிஜியோ டிப்ளமோவோ உங்கள் சொந்த ஊரில் உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இது கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு டார்கெட், உங்களுக்கு நீங்கள் ஒரு யூஜியோ பிஜியோ டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போய் தான் ஆகணும், அங்கே தங்கி தான் ஆகணும், ஹாஸ்டலில் சேர்ந்து தான் ஆகணும். அப்போ ஹாஸ்டலில் சேரப்போ அந்த ஹாஸ்டலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும்னு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். பாய்.